துலாம் ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? முதல்ல ஆண்களுக்கு மன நிம்மதிங்க, சந்தோஷம். ஒரு 5 வருஷம் விரயங்கள் கம்மியாகும், வருமானங்கள் கூடும். எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டிய. துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? தங்கம் சேரும், பட்டு புடவை வாங்கலாம், வெள்ளி சேரும். ரெண்டுமே துளாராசிக்காரர்களுக்கு வேல்யூ கூடும். பெண்களுக்கு அவங்களுடைய நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். முடிஞ்சா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, இல்லையா எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களுக்கு? 80%. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேற எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவாக குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது சேனாதிபதியாக வர்றார். குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாத அமையலான்னு தெரியல. இருந்தாலும்
12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த 12 ராசியில துலா ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மிதுனத்துல இருக்கும்போதும் நல்லா இருக்கும், கடகத்துல இருக்கும்போதும் நல்லா இருக்கும், சிம்மத்துக்கு வந்தாலும் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா குரு பார்வை எப்படியோ ஒன்று பக்கத்து வீட்டுக்காவது கிடைச்சிருது, அவங்களுக்கே கிடைச்சிருது. மிதுனத்தில் இருக்கும்போது துளாராசிக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, கடகத்துக்கு வரும்போது 5ஆம் பார்வையாக பக்கத்து வீட்டை விருச்சகத்தை பார்க்குறாரு. இப்படி எப்படி வந்தாலும் அவங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும். முதல்ல ஆண்களுக்கு மன நிம்மதிங்க, சந்தோஷம். ஒரு 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு உடம்பு முதல்ல தேரும், விரயங்கள் கம்மியாகும், வருமானங்கள் கூடும். எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுங்களா, அந்த மாதிரி தாராளமாக உங்களுக்கு நினைச்சதை கிடைக்கும், நல்லாயிருக்கும். வருமானங்கள் வந்தாலே வீட்டில் என்ன இருக்கும், சந்தோஷம் வரும். அதிக வருமானம் வந்தால் ஒரு வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு திருமணம் விஷயம் பேசுறது, இல்லைன்னா அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, மகன்களுக்கு திருமணம் பண்ணுறது, மகளுக்கு திருமணம் பண்ணுறது, சுப செலவு. வருமானம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். சார், துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். தங்கம் சேரும், பட்டு புடவை வாங்கலாம், வெள்ளி சேரும். ரெண்டுமே இப்போ காஸ்ட்லி மெட்டல்ஸ். இப்போ தங்கம் வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோட்டீஸ்வரின்னு அர்த்தம். நிறைய பேர் முன்னெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு ரோட்டில் நம்ம காரில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு 50 ஆடு அவர் மேய்ச்சிட்டு போவார். நம்ம என்ன நினைப்போம், ஒரு 50 ஆடு அவர் மேய்ச்சிக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த துளாராசிக்கு நான் இதை சொல்ல வேண்டிய காரணம், தயவு செஞ்சு ஊனி கவனிங்க, இது ஜோதிடம். அந்த 50 ஆடு இன்னைக்கு என்ன விலைன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் லட்சாதிபதி இல்லை, கோட்டீஸ்வரர். கோட்டீஸ்வரர் ரோட்டில் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அது அந்த காலம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆக காலங்கள் மாறும் பொழுது நமக்கு அதனுடைய வேல்யூ கூடுது. அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு வேல்யூ கூடும். பெண்களுக்கு அவங்களுடைய பராசக்தி பலன் தெரியும், அவங்களுடைய பவர் என்னன்னு தெரியும். வேலை கிடைக்கும், திருமண வாழ்க்கை நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதிய கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டிட்டு அது பாதியிலே நின்றது சார், அந்த கிரகப்பிரவேசம் நான் பண்ணி எங்கள் வீட்டுக்கார கூட போகலாமா அப்படின்னா நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ, எனக்கு வெளிநாடு மாப்பிள்ளையே கிடைக்குமா சார்னா கிடைக்கும். உனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், ஒரே டயர்டாக இருக்குன்னா புத்துணர்ச்சியோட அயர்ன் அண்ட் புரோட்டீன் சாப்பிடுங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இவங்க ஒன்று தான், இது ஒரு பொன்னான காலம். இதை 365 நாள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் நான் நம்பி போட்டேன், வேண்டாம். மெட்டலில் போட்டேன், வேண்டாம். பிளாக் கோல்டு பெட்ரோலியமில் போட்டேன், வேண்டாம். தயவு செய்து சொத்துல போடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் போடுங்க. நான் வெளிநாடு போகிறேன் சார் அப்படின்னு அடுத்தவனை நம்பி போடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, இல்லையா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இந்த 2த்தில் எந்த கோயில் உங்களால் பண்ண முடியும்? இல்லை சார் நான் ஃபாரினில் இருக்கேன் சார், எங்களுக்கு 2மே முடியாது அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. இதை பண்ணிங்கன்னா அற்புதமான பலனும் அதிக வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் சேரும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? 80% இவங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.